நாம் இந்த நாள் தியானிக்கும்படியாய் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கப்போம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே நீதிமானுடைய வாழ்க்கை அவனோடு முடிந்து போவதில்லை. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். பிரைஸ் காட். அவனுக்கு பின்பு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீதிமானை குறித்து பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அவன் தன் உத்தமத்திலே நடக்கிறான். இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற அன்பு சகோதரனே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அன்பு சகோதரியே, உங்களுடைய இந்த வாழ்க்கை ஒரு நாள் வீண் போகாது. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறது உண்மையானால் உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். இதற்கு நாம் இந்த காலை வேளையிலே ஆபிரகாமை குறித்து சில வார்த்தைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய தூதர்களை ரிசீவ் பண்றானோ, அதே போல சோதோமுக்கு கர்த்தருடைய தூதர்கள் போகும்பொழுது லோத்து அதே போல அவன் பணிந்து கொண்டு அவன் உபசரிக்கிறான். இந்த ஒரு பழக்கத்தை லோத்து யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான் என்று சொன்னால், ஆபிரகாம் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். கரங்களை வீத்தி அல்லையே சொல்லுங்களேன், சத்தமாலையிலேயே சொல்லுங்களேன். ஆனால் பல வேளையிலே தகப்பன் உடைய குணம் அல்லது தாயினுடைய குணம் பிள்ளைகளுக்கு வருவதில்லை. பாருங்க, சில குணங்கள் தகப்பன் இடத்துல இல்லாதது பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. பிள்ளைகளிடத்தில் இல்லாத குணம் தகப்பனிடத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் பாருங்கள், ஆனால் நம்மிடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஆபிரகாம் அவன் ஓடி சென்று பகல் உஷ்ணமான வேளையில் வெளியில் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ நம்ம ஊரில் ஏற்கனவே இருக்கிற கண்டிஷன் நினைக்கிறேன். நம்ம ஊர் நல்லா குளிர்ச்சியாக இருக்கா, உஷ்ணமாக இருக்கா? உஷ்ணம். அதையே ஐயா கேட்குறீங்க? பாருங்கள், ஆபிரகாம் இதே போல தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை. நல்ல பயங்கரமான உஷ்ணம். அவன் முற்றத்தில் இருக்கும் பொழுது ஒரு 3 புருஷர்கள் வருகிறார்கள். அவன் ஓடி செல்கிறான். அவங்களுக்கு கால்களை கழுவ தண்ணீர் கொடுத்து, ஜஸ்ட் கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வர்றேன்னு சொல்லி தண்ணி எடுக்க போகும்பொழுது இன்னொரு காரியத்தையும் சொல்கிறான், நான் உங்களுக்கு வேகமாய் கொஞ்சம் ஃபுட்டு ரெடி பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. ஆமீன். பாருங்கள், யாருனையும் தெரியாது. ஆனால் அந்நியரை உபசரித்ததுனாலே அவர் யாரையும் உபசரித்தான்? தேவதூதர்களை உபசரித்தான். அதுவும் கர்த்தருடைய தூதன். ஆமேன். சாதாரணமாக தேவதூதர்களுக்கும் கர்த்தருடைய தூதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி ஆமீன் பிரசன்னமாயிருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை வீத்தி அல்லையே சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல பாக்கியம். அவன் பாருங்கள், ஆமீன், கர்த்தரையே உபசரித்தான். இதனால் தான் யூதர்களுடைய பாரம்பரியத்தில் ஒன்று இன்றைக்கு வர உபசரிப்பில் ஆமீன் பாருங்கள், அந்நியரை உபசரிக்கிறதை அவர்கள் ஒரு தன்னுடைய மத அடிப்படையிலே ஒரு சடங்காச்சாரமாய் செய்து வருகிறார்கள். லோத்துக்கு அவன்கள் சோதோமுக்கு ஆமீன் பாருங்கள், அவனும் இதே போலதான் முற்றத்தில் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது அந்த வந்த புருஷர்களுக்கு இவன் எதிர்கொண்டு ஓடி சென்று அவர்களை தரை மட்டும் பணிந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆமீன் பாருங்கள் என்று சொல்லி அவன் வருந்தி அழைத்தான்கிற ஒரு வார்த்தையை நேற்றைக்கு தியானித்தோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தருக்கு உத்தமமாய் நடந்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அவன் அவனுடைய குமார்கள், அவனுடைய வீட்டு வேலைக்காரர்கள் எல்லாருக்குமே அவன் ஆண்டவர் சொன்னார், எப்பா உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் என்பதற்காக என்னோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும். அவன் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நாமும் ஞானஸ்நானம் மூலம் நான் என் வாழ்நாள் எல்லாம் இயேசுவை சேவிப்பேன் என்று சொல்லி நாமும் உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஆபிரகாம் நதிக்கு அந்த புறத்திலே அவன் ஒரு காலத்திலே உருவங்களை செய்து விக்கிரகங்களை செய்து உண்டு பண்ணி அதை வணங்கி கொண்டிருந்தான். ஆனால் மெய்யான தேவன் அவனை அழைத்த பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு அவன் புறப்பட்டு வந்தான். அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாம் ஒரு நாளும் அவன் பின்வாங்கவில்லை, ஒரு நாள் அவன் சோர்ந்து போகவில்லை.
பல வேளையில் ரொம்ப மனசோர்வு ரொம்ப இருக்கும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்னால நடந்து எப்படி இரு, உத்தமனாய் இரு என்று சொல்லி சொல்கிறார். ஆபிரகாமுக்கு நிறைய நாமத்திலே வெளிப்பட்டார். அதில் ஒரு நாமம்தான் எல் ஷடாய். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். எல் ஷடாய், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாயிரு. அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். அடுத்த வசனம் தெரியுமா? ஆபிரகாம் அதை என்ன செய்தான்? விசுவாசித்தான். வெளியே கொண்டு போனாரு. இந்த நட்சத்திரத்தெல்லாம் எண்ணிப்பாரு, இதே போல இதை ஒன்னால் எண்ணக்கூடுமா, இதே போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நீர் எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொன்ன ஆபிரகாமுக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் நட்சத்திரங்களெல்லாம் எண்ண சொல்லி, இவைகளெல்லாம் உன்னால் எண்ணக்கூடுமா, இதே போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் அப்படியே செய்தார். இன்றைக்கும் ஆமென். வேதத்தில் நாம் ஆரம்பத்தில் வாசித்தது போல, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் என்று சொன்னது போல, அவன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார். நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்தது, கர்த்தருடைய நாமத்திற்காக அநேக காரியங்களை விட்டது. சிலவங்க விடாம கர்த்தரை பின்பற்றுவாங்க. ஆனால் அநேக சகோதரர்கள் ஆண்டவரை சேவித்தது நிமித்தம் புகை வலிக்கிறத, அல்லட்ட குடிக்கிற பழக்கம், நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட வார்த்தைகளை பேசி இப்படி ஜாலி அடிக்கிறது, நிறைய காரியத்தை விட்ட சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆமென். அப்போ பாருங்கள், நீங்கள் உங்கள் உத்தமத்திலே நடக்கிறீங்க, இது வீண் போகாது. மல்கியாவிலே நாம் வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக ஆமீன் பாருங்கள் துக்கித்து அவருக்கு பயந்து நடக்கிறது என்ன செய்யாது, வீண் போகாது. அவன் ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஆமீன். நீங்கள் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறதையும் கர்த்தர் குறிப்பிடுகிறார். எத்தனை பேருக்கோ பாருங்கள், பாவம் செய்கிறதற்கு எவ்வளவோ தருணங்கள் வந்த பிறகும் ஆண்டவருக்கு பயந்து அவைகளெல்லாம் விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை. ஆமீன். பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம் யோபை குறித்தும். ஆமீன். முதல் வார்த்தையே, அவன் பொல்லாப்புக்கு என்ன செய்கிற மனுஷனாக இருக்கிறான், விலகுகிற மனுஷனாக இருக்கிறான். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஆமீன் தேவ பிள்ளைகளே, அது ஒரு நாள் வீண் போகாது. பிரைஸ் கார்டு. இன்னைக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமாய் வாழ்கிறதுக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா, ஒரு சினிமாவுக்கோ அல்லாவிட்டா எனிமோன் ஏதாவது எதுக்குனாலும் ஒரு பஸ் ஏறி போகணும். இன்னைக்கு ஒரு இடம் போகண்டாம், எல்லாமே எதிலே இருக்குது, கையில் இருக்குது. என்ன ஆப் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பயந்து சிலதெல்லாம் டெலீட் பண்ணி, சில வெப்சைட்டுக்குள்ளெல்லாம் போகாமல் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் வாலிப நாட்களிலே ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்க. அது ஒரு நாள் வீண் போகாது. பிரைஸ் காட். கரங்களை வீத்தி அல்லையே சொல்லுங்களேன். ஆமீன். பாருங்கள், நம் வேதத்தில் ஆபிரகாமை குறித்து சில காரியங்களை பார்த்து மீண்டும் இந்த பகுதிக்கு வருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் நாட்களிலே பஞ்சம் உண்டானது. அதே போல ஈசாக்கு நாட்களிலும் தேசத்திலே கொஞ்சம் பஞ்சம். ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பாருங்கள் ஒரே சமநிலை காணப்படாது. சில வேளையிலே சில வியாதிகள், சில வேளையிலே சில பண கஷ்டங்கள், சில வேளையிலே மனுஷனால் ஏற்படுகிற உபத்திரவங்கள், பல வழியிலே நாம் கடந்து செல்கிறோம். ஆபிரகாமோடு ஆண்டவர் கூட இருந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சில வேளையிலே பஞ்சங்கள் உண்டானது. ஈசாக்கோடு கூட தேவன் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் அந்த முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டானது. அப்பொழுது ஈசாக்கு என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலை தான் கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி ஆண்டவர் பேசுகிறாரு. ஆமென். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நாம் வேதத்தில் வாசித்தது போல தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்கள் உத்தமத்திலே நடக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொன்னது போல, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நடந்து உண்மையும் உத்தமமுமாய் இருந்தபடினாலே அவனுடைய பிள்ளை ஆகிய ஈசாக்கு உண்மையிலே அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆமென். இப்போ இந்த காலவேளை பாருங்க, நிறைய இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அல்லவிட்ட ஈசாக்குகள் இங்கே இருக்கிறீங்க. ஆமென். ஈசாக்குன்னா முதல்ல யாருன்னு புரியுதா? நீங்களா சர்ச்சுக்குள்ளே வரல,
உங்கள் அம்மா அப்பா சர்ச்சுக்குள்ளே வந்தாங்க, உங்கள் அம்மா வந்தாங்க, அதனால நீங்களும் என்ன செய்திருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. உங்கள் அப்பா வந்திருக்கிறாரு, அதனால நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. இந்த கண்டிஷனில் இருக்கிற யாரு நீங்கள்? ஈசாக்கு. இப்போ வந்து நிறைய பிரதர் வந்து நீங்கள் சில வழிபாடுகள், சில நம்பிக்கையில் இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆபிரகாம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் உத்தமத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்காமல், ஆமீன், பாருங்கள், உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை சேவிப்பீங்கன்னா அது வீண் போகாது. கரங்களை வீழ்த்தி அல்லையே சொல்லுங்களேன். இப்போ சிலவங்க வந்து இந்த 3வது ஜென்ரேஷன் இருக்கிறீங்க, அது யாக்கோபு. உங்கள் தாத்தா தான் முதல்ல பைபிளை கையில் எடுத்தார். அளவிட்டால் பாருங்கள், உங்கள் பாட்டி தான் அவங்க சபைக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. இப்போ உங்கள் அம்மா சபைக்குள்ளே வந்து அடுத்தது நீங்கள் யாக்கோபு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். ஆதி திருச்சபையிலும் இப்படி ஜென்ரேஷன் இருந்தது. தீமோத்தேயுங்கிற ஒரு இளைஞன் சபைக்குள்ளே இருந்தான். அவனுக்குள்ளே இருந்த ஃபெய்த் வந்து அதுக்கு முன்னால் அவங்க அம்மாவுக்குள்ளே இருந்தது. அவங்க அம்மாவுக்குள்ளே அந்த ஃபெய்த் வர்றதுக்கு முன்னால் அவங்க பாட்டிக்குள்ளே இருந்திருக்குது. அப்போ அந்த பாட்டி தான் முதல்ல தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, தொடப்பட்டிருக்கிறாங்க. அந்த விசுவாசம், அவங்களுக்குள்ளே இருந்த ஜப அனுபவம், அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்தமாய் வாழணுங்கிற அந்த வைராக்கியம் அவங்க அம்மாவுக்குள்ளே வந்தது. அவங்க அம்மாவுக்குள்ளே வந்தது. அடுத்தது அந்த அவங்க மகளுக்குள்ளெல்லாம் போனோம். இங்கே யாருக்குள்ளே வந்துட்டு, தீமோத்தேயுக்குள்ள ஒரு தம்பிக்குள்ளே வந்துட்டு. ஆமென். கரங்களை வீழ்த்தி அல்லையே சொல்லுங்களேன். அவன் தீமோத்தேயுடைய ஸ்பெஷல் என்னன்னா, அவனுக்கு பாட்டிக்குள்ளே இருந்த பரிசுத்தம், அவனுடைய பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம் யாருக்குள்ளே வந்து, தீமோத்தேயுக்குள்ள வந்து, அம்மாவுக்குள்ள வந்து, அடுத்து தீமோத்தேயுக்குள்ள வந்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படியும் ஒரு காரியம், ஆமீன், யாரெல்லாம் ஆமீன் பாருங்கள், நீங்கள் ஒரு சர்ச்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு அல்லவிட்ட செகண்டு தேர்டு ஜென்ரேஷனாக இருக்கிறீங்களோ, நீங்கள் பாக்கியவான்கள் தான், பாக்கியவதிகள் தான். ஏன் அப்படின்னா, ஒரு நாள் ஆகுது, ஆமீன், உங்கள் தாத்தா பாட்டி சபைக்குள்ளே வந்தோடனே தெய்வமே என்னை ஆசீர்வதிக்கணுமே, இனி அவங்களுக்கு ஒரு பிள்ளை வந்தோடனே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமே. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற சகோதரிகள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க எல்லாம் ஜெபம் பண்ண, இப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க, ஆண்டவரை என் சந்ததி என்ன செய்யணுமே, ஆசீர்வதிக்கணுமே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமே. இங்கே இருக்கிற சகோதரிகளில் நிறைய பேர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதை விட அதிகமாக யாருக்காக தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைகளுக்காக தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது. இதே போல தான் ஈசாக்குக்கு மேலே வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஈசாக்குக்கு பிராமிஸ் இருக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். யாக்கோபுக்கு மேலே பிராமிஸ் இருக்கிறது. பாருங்கள், சில வேளையில் இந்த மாதிரி ஆண்டவருக்காக ரொம்ப தியாகம் செய்த, பாடுகள் சகித்த நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஊழியத்தில் ஊழியர்களோடு இசைந்து பிரயாசப்படுகிற நிறைய குடும்பங்கள் இருக்குது. அப்போ சில வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே 2-3 பிள்ளைங்க இருப்பாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் பிதாக்கள்லாம் இப்படியெல்லாம் எங்கள் கூட என்ன செய்திருக்கிறாங்க, தியாகம் சகிச்சிருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் 3 பேர் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் 3 பேரில் யார் கர்த்தருக்குள்ளே ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஆமென். சும்மா துன்மார்க்கமாக வாழ்கிறவனுக்கு ஆண்டவர் தரமாட்டார். பைபிளில் நிறைய விஷயங்களை நமக்கு எக்ஸாம்பிளாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வந்து பாருங்கள், ஏசாவை வெறுத்து யாக்கோபை என்ன செய்தாராம், நேசித்தார். ஏன்னா ஏசா வந்து அவன் வந்து வேட்டைக்காரனாக இருந்தான். அவனுக்கு வந்து அந்த துன்மார்க்க வாழ்க்கை தான் பிடிச்சிருந்து, சும்மா ஃப்ரெண்ட்ஸுகளோடு சுற்றுறது, அப்படி வேட்டையாடுகிறது ஒரு கொடூரமான குணம். அதனால ஆண்டவர் வந்து ஏசாவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சார். ஏசா தான் உண்மையிலே சேஷ்டபுத்திர பாகத்துக்கு அவன் தான் சுதந்திரம், அவன் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய மனுஷன். ஆனால் ஏசாவை வெறுத்து ஆண்டவர் யாக்கோபை நேசித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் பாருங்கள், உங்கள் வீட்டில் வந்து யார் அதிகமாக இயேசுவை நேசிக்கிறீங்களோ உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. அப்போ உங்கள் பிதாக்களுடைய ஆசீர்வாதம் வந்து நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடப்பீங்கன்னா, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தாத்தா பாட்டி அவங்க செய்த தான தர்மங்கள், பிரைஸ் தி லார்ட், கொர்நேலியுவுக்கு தூதன் சொல்லும் பொழுது உன் ஜபமும் உன் தான தர்மமும் தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்தது, ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான், கடன் கொடுக்குறான். அப்போ நம்ம பிதாக்கள் வந்து நிறைய ஏழைகளுக்கு என்ன செய்திருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்படியெல்லாம் வாரி இறைத்தாங்க. எல்லாம் அவங்க ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்னாலே அந்த செய்த அந்த வேலைக்குள்ள பலனை தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். பாருங்க. ஆனால் இன்னும் சில வெறும் தான தர்மம் செய்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொர்நேலியு வந்து தான தர்மம் செய்தான்,
நல்ல ஜெபம் பண்ணான். ஆனா அவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல என்ன செய்யல? மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல. அவன் பரிசுத்தாவினால நிரப்பப்படல. அதனாலதான் தூதன் அங்கே தரிசனமானார். அப்ப வெறும் தான தர்மம் செய்கிறதுனால, நல்ல ஜெபம் பண்றதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. அங்கே கொர்நேலியுடைய வீட்டில் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை நீங்கள் பொறுமையா வாசிப்பீங்கன்னா, அங்க தூதன் இறங்குகிறான். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நல்லது. ஆமென். ரெண்டாவது, உன் தான தர்மமும் என் சமூகத்துல வந்து என்ன செய்தது? எட்டினது. ஆமென். பாருங்க. ஆனா இது மட்டும் போதாது, நீ ஸ்நானப்படணும். நீ குடும்பமாய் ஸ்நானப்பட்டு நீ எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த வீடுகள்ல இருந்து கவனிக்கிற பிள்ளைகள், யாராவது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல இதுவரை நீங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். மே 5ஆம் தேதி ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. ஆமென். எனக்கு ஆசை, ஒரு 15 பேருக்கு மேலே ஞானஸ்நானம் எடுக்கணும். நம்ம வாலிப தம்பிங்களை சேர்ந்து ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த முடியெல்லாம் நரைச்சி, பல்லெல்லாம் விழுந்து, காலெல்லாம் இந்த எலும்பி இங்கே இருக்க முடியாமல் இந்த அங்கிள் மாதிரிலாம் இந்த சேரில் உட்கார்ந்து இருக்கிறது போல் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? அப்புறம் ஞானஸ்நான தொட்டி 3-4 பேர் பிடிக்கணும். அந்த நிலையெல்லாம் வரக்கூடாது. நல்ல இளம் வயதில் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். கரங்களை வீத்து ஒரு இல்லையே சொல்லுங்களேன். பிரசங்கியில் அப்படிதான் பண்ணுவோம். சிருஷ்டிகரை எப்போ நினைக்கணும்? நல்ல இருக்கும் பொழுது. ஆமென். பல்லெல்லாம் விழுந்து அந்த எலும்பி நடக்க முடியாம அந்த அப்பா அம்மா இருக்காய் சோத்திரம் பண்றேன். ஆனா வசனம் அப்படி சொல்றேன்னாலும் நான் சொல்றேன், அந்த கால் கையெல்லாம் என்ன செய்யறதுக்கு முன்னால? நடுங்குகிறதுக்கு முன்னால இளம் வயதுல நுகம் சுமக்கணும். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, பிள்ளைங்கள தங்கச்சியெல்லாம் நிமிர்ந்து கவரிங்கம்மா. எப்ப நுகம் சுமக்கணுமா? இளம் வயதுல, சின்ன வயசுல ஆண்டவர் பிரியமாய் வாழணும். அந்த உலகம் வந்து கலந்துடக்கூடாது. சில வீட்டில், சில ஊர்களில் பார்ப்பீங்கன்னா, அந்த அந்த சாக்கடை வந்து ட்ரைனேஜ் வாட்டர் வந்து கிணத்து தண்ணிக்குள்ளே என்ன செய்துட்டு கலந்துட்டும்பாங்க, போரில் கலந்துட்டும்பாங்க. அது குடிக்கவே முடியாது. இதே போல் சின்ன வயசுலேயே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க, ஆண்டவர் பிரியமாக இருக்கிறீங்க, உலகம் வந்து உங்களுக்குள்ளே வந்து என்ன செய்திடக்கூடாது? கலங்கிடக்கூடாது. அப்புறம் பயன்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு நீங்கள் வந்து உபயோகம் இல்லாத நபராக மாறிடுறீங்க. தம்பிங்க புரியுதா? உலகம் உள்ள வந்து என்ன செய்திடக்கூடாது? கலங்கிறவளை கலங்கிட்டு இருக்கா? இருக்கிற இருப்பை பார்த்தோடனே தெரியும் எந்த அளவு, எத்தனை % உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? தெரியும். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அப்போ இளம் வயதிலே நுகம் சுமப்பது நல்லது. சின்ன வயசுலே ஸ்நானப்படணும், பரிசுத்தாவினால நிரப்பப்படணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். நிறைய அந்த சில அங்கிள் ஆண்டி எல்லாம் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? ஐயோ, நான் என்ன செய்யிட்டேன்? மிஸ் பண்ணிட்டேன். ஆமீன். என் காலத்தை என்ன செய்யிட்டேன்? வேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நான் மனம் திரும்பி இருக்க மாட்டேனா? கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நான் பைபிளை கையில் எடுத்திருக்க மாட்டேனா? கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க மாட்டேனான்னு ஆசைப்படுறாங்க. அப்போ இளம் வயதில் பைபிளும் அப்படிதான் சொல்லுது, வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை என்ன செய்? நினை. பைபிள் சொல்லுகிறது, வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அப்போ கவனிங்க, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த அந்த தான தர்மங்கள் வீண் போகாது. உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா நிறைய வாரி இறைத்திருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமீன். பாருங்கள், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அடுத்த வார்த்தை, அதை அவனுக்கு அவர் திரும்ப கொடுப்பார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஏன் வந்து நிறைய பேர் இந்த இப்படிப்பட்ட பலிகளை உற்சாகமாக செய்துட்டு இருக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பகுதியில் விதைக்கிறாங்க, ஏதோ ஒரு பகுதியில் அறுக்கிறாங்க. ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். வீண் செலவு இல்லாதபடிக்கு ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவருடைய அந்த ஒரு அனுகிரகம், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பிரைஸ் தி லார்ட். 4வது ஜென்ரேஷன் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 3வது ஜென்ரேஷன் இருக்கிறீங்க. ஆமீன். கரங்களை வீத்தி அல்லையா சொல்லுங்களேன். இப்போ பிதாக்கள், உங்கள் அப்பா அம்மா, அதுக்குன்னு எல்லாரும் இல்லை, சில வீட்டில் பிள்ளைங்களுடைய அப்பா இனி தான் ரட்சிக்கப்பட்டு வர வேண்டி இருக்கிறது. நான் சொல்கிற விஷயம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்களேன் லேசா. ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம் வந்து ஒபே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, யார் பிழைப்பான்? மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். வார்த்தை என்கிற மன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆமீன், பாருங்கள், ஒவ்வொரு நாளும் மன்னாவை பொழிந்து கொடுத்தது போல இன்றைக்கும் நமக்கு தேவன் வார்த்தை என்கிற, ஆமீன், மன்னாவை தந்து நம்மளை போஷித்து நடத்துகிறார்.
பல வேளையிலே நிறைய பாடுகள் மத்தியிலே வாழுகிற சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. அவங்களுக்கு வந்து பாருங்கள், சில வேளையிலே அப்படி சில பாடல்களை ஆண்டவர் நாவிலே கொடுப்பார், சில வசனங்களை கொடுத்து தேற்றுவார், பலப்படுத்துவார். அப்போ வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்க்கும்போது ஒரு முறை ஆண்டவர் கேட்கிறார், எப்பா உன்னுடைய ஏக சுதனை, உன் நேசகுமாரனை எனக்கு என்ன செய், நீ பலி செலுத்தணும்னு அதை ஆண்டவர் சொன்னார். அப்படியே கீழ்ப்படுகிறான். ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படிதலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு வேத வசனம் எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்மளை போதிக்கிறது. எத்தனை பேர் ஆண்டுடைய வசனத்துக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறீங்க? கீழ்ப்படியாட்டு அதுக்கு அர்த்தம் என்னது? எதிர்த்து. அந்த வீட்டில் மட்டும் இப்படி பேசுவீங்க, என்ன நீ என்ன செய்கிறா, எதிர்த்து பேசுறா, கேட்பீங்களா? எதிர்த்து பேசுறா, எதிர்த்து நிற்கிறான். வேத வசனத்துக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோமா? வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அடிப்படையான சில உபதேசங்கள், சில சத்தியங்களுக்கு இன்னும் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? பல வேளையிலே நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறோம்னா இதுல வந்து நம்ம கீழ்ப்படிய வேண்டிய விஷயம் எது இருக்கிறது? நம்முடைய நாவை இன்னும் அடக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. நம்முடைய கண் பார்வையில இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தினுடைய யோசனையிலே சில மாற்றங்கள் இன்னும் தேவை இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். வேத வசனம் நம்மளை எத்தனையோ விஷயத்துக்கு நம்மளை கீழ்ப்படிய வைக்கிறது. ஆபிரகாம் வந்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து என்ன செய்தான்? அவருடைய பிரமாணங்கள் பாருங்கள். பிரமாணம் எழுதி கொடுக்கப்படுகிறதுக்கு முன்பே வாழ்ந்தான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய காலத்துக்கு பிறகு தானே ஆமீன் பாருங்கள், மோசேயினுடைய காலத்தில் தான் நியாய பிரமாணம் என்ன செய்யப்படுகிறது? எழுதப்படுகிறது. அதை ஜனங்கள் காதுகள் கேட்க வாசிக்கணும். ஜனங்கள் எல்லாம் ஆமேன் என்று நாங்கள் அப்படியே இதன்படி என்ன செய்வோம்? நடப்போம். அது நியாய பிரமாணத்தின் காலம். ஆனால் ஆபிரகாம் ஒரு தனிநபரை ஆண்டவர் அழைத்து திடீர்னு கர்த்தர் பேசுவார். அப்போ ஆபிரகாம் எப்படி வாழணும்னு பாருங்க. ஏதாவது சவுண்டு கேட்டால் கொஞ்சம் கூட கவனமாக கேட்கணும். ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடும் பொழுது இந்த சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கூப்பிட்ட உடனே சாமுவேல் வந்து எங்கே போய் நின்னாரு? ஏலிகிட்ட போய் நின்னாரு. இதே போல பாருங்க, திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே இந்த பல வேளையில ஆபிரகாம் வந்து ஆண்டவர் எப்போ என்கிட்ட பேச மாட்டாரா அப்படி வானத்தை கூட என்ன செய்வாரு? ஏன்னா அடிக்கடி ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றது எங்க பாரு? வானத்தை அண்ணார்ந்த பாரு. ஆபிரகாம் பாருங்கள், தேவன் பல வேளையில பேசுகிறதே எங்கிருந்து தான் பேசுறாரு? நிறைய பேர்கிட்ட பேசி இருக்கிறாரு. இதெல்லாம் எங்கிருந்து தான் சத்தம் கேட்கும்? வானத்துல இருந்து. அல்லேலூயா. வானத்திலிருந்து தான் ஒரு சடிதியான ஒரு மின்னல், வானத்திலிருந்து தான் ஒரு ஆமீன் பாருங்கள் கல் மழை, அளவிட்டால் பெரும் சத்தம். பல வேளையிலே தேவன் வந்து அவருடைய சத்தத்தை ஆண்டவர் தொனிக்க பண்ணுகிறார். ஆபிரகாம் அப்போ நம்மளை போல உள்ள பாடுகள் நிறைந்த மனுஷன்தான். அவனுக்கு சோர்வு வந்திருக்கிறோம், சரீர பலகீனங்கள் வந்திருக்கும், வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதன் மத்தியில் அவர் பல வேளையிலே ஆண்டவர் தான் பார்த்திருப்பாரு. அந்த வேளையிலே ஆபிரகாமோடு பல முறை ஆண்டவர் பேசி இருக்கிறார். பேசின எல்லா விஷயங்களிலும் இவன் கீழ்ப்படிந்திருக்கிறான். இந்த காலையில் எத்தனை சொல்ல முடியும்? கர்த்தர் என்கிட்ட பேசின எல்லா காரியங்களுக்கும் நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், நான் கீழ்ப்படிந்து வருகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட அனுபவம் உடைய உங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்.